أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم واعلموا أن فيكم رسول الله لو يطيعكم في كثير من الأمر لعنتم ولكن الله حبب إليكم الإيمان وزينه في قلوبكم وكره إليكم الكفر والفسوق والعصيان أولئك هم الراشدون فضلا من الله ونعما والله عليم حكيم. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்தவனாக எமது உயிரிலும் மேலான எமது அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுவனாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, வெளியிலிருந்து இந்த உரையை கேட்கக்கூடிய அன்பான கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் இதயம் நிறைந்த சுவர்க்கத்தின் காணிக்கையால் சலாத்தை சொல்லிக் கொள்வதில் நான் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயம் ஒரு அற்புதமான அத்தியாயம். ஒரு சமூகம் எப்படி வாழ வேண்டும், குடும்பங்கள் எப்படி அமைய வேண்டும், உள்ளங்களால் மக்கள் எப்படி ஒற்றுமைப்பட வேண்டும், ஒரு மனிதனுடைய பார்வை புதுநலமாக இருக்க வேண்டும், அவன் சிறுவவாதியாக இருக்கப்படாது, இப்போதும் பிறருக்கு நலவு நாட வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய ஈமான் பலமாக இருக்கணும். அவன் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று வருகிற நேரத்தில் வாழும் காலத்தில், நபி இல்லாத காலத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முக்கியத்துவமும் மதிப்பும் கண்ணியமும் கொடுக்கணும். அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு முன்னால் மார்க்க விவகாரங்கள் முந்திடப்படாது என்ற பல விஷயங்கள் அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார். இந்த அத்தியாயத்துல மொத்தமாக 18 வசனங்கள் தான் உண்டு. இந்த 18 வசனங்கள்ல கிட்டத்தட்ட 5 இடங்கள்ல அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று மடக்கி இந்த அத்தியாயத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று அழைக்கிறார். இந்த அத்தியாயத்துக்கு பேர் ஹுஜராத், அல் ஹுஜராத். ஹுஜரத் என்றால் அறை என்று அர்த்தம். அதனுடைய பன்மையான வார்த்தை தான் அல் ஹுஜராத், அறைகள். இது அறைகள் யாருடைய அறைகள்? கண்ணியமான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாருடைய வீடுகளை தான் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்றார். எப்படி நபி வாழும் காலத்துல நபி
நபியுடைய சத்தத்தை காண ஒரு சத்தத்தை உயர்த்த வேண்டாம் முஃமின்களே. அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ்வால் தெரிவு செய்யப்பட்ட நபி. அவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் வஹி. அவர் மனோச்சை பிரகாரம் பேச மாட்டார். நீங்க சாதாரண மனிதர்களோட ஒன்றாக இருந்து சத்தமிட்டுறீங்க, ஆளுக்காக ஒத்தர மதிக்காம நீங்க நடக்கிற மாதிரி ஒரு சத்தத்தை நபீன சத்தத்தான உயர்த்தி பேசாதீங்க. ஏன்? நீங்க பேசுறது மனோச்சையாக, நீங்க பேசுற வார்த்தை கூட கருத்தாக பேசலாம். ஆனால் அந்த மேலான நபி பேசுவது அல்லாஹ்வுடைய நபி வஹி பேசுவாரு. வஹியுடைய அந்த பேசுற சத்தத்துக்கான ஒரு மனோச்சையாக பேசுற சத்தம் கூடப்படாது என்று அல்லாஹ் வஹீல முக்கியத்துவத்தை இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் சொல்றாரு. நீங்க சாதாரண மற்ற மக்களை நீங்க சத்தம் போட்டு கூப்பிடுற மாதிரி, அன்புள்ளத்தரை இங்கிருந்து கூப்பிடுற மாதிரி நீங்க இந்த மேலான நபி அப்படி கூப்பிடாது என்று அல்லாஹ் அதை சொல்லி சொல்றாரு. கண்ணியமான சகோதரர்களே, யாரெல்லாம் அல்லாஹ் நபியுடைய சத்தத்துக்கான உயர்த்தி பேசுகிறா குறைச்சு பேசுகிறா என்ற விஷயம் தக்வாவோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் சோதிக்கிறான், நபியை மதிக்கிறதா இல்லையா என்று அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை சொல்கிறார். எல்லாம் எதை சொல்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் என்று வந்தால் எங்களோட மனோச்சையை விட நபியுடைய ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சாதாரண மனிதர்களுடைய வழிகாட்டலும் அல்லாஹ்வுடைய நபியுடைய வழிகாட்டலும் என்று வந்தால் அல்லாஹ்வுடைய நபியுடைய வழிகாட்டல் தான் முதன்மைப்படுத்தப்படும். இது ஈமான், இது இஸ்லாத்துக்கு அடிப்படை. கண்ணியமான சகோதரர்களே, அதனால்தான் அந்த விதத்தை பகுதியை கடுமையாக இஸ்லாம் பேசி இருக்கிறது. மார்க்க விஷயத்துல அல்லாஹ்வுடைய நபியை விட யாரும் முந்தப்படாது, யாருடைய கருத்து முந்தப்படாது, யாருடைய அபிப்பிராயம் முந்தப்படாது. கலாச்சாரம், பாரம்பரியம், வழக்கம் என்று சமூகம் என்று எல்லாம் நிறைந்தாலும் நபியுடைய சுன்னாவுக்கு முன்னால் யாரும் முந்தப்படாது. அல்லாஹ் சொல்றார். கண்ணியமான சகோதரர்களே, நபியுடைய காலத்துல சில பேர் நாட்டுப்புறத்து மனிதர்கள் இந்த ஒழுக்கங்கள் தெரியாமல் ஏதாவது ஒரு ஃபத்வாவை கேட்கணும் என்ற அடிப்படையில் வந்தால், யா முஹம்மது, தூரத்திலிருந்து அவன் நபியிட வீட்டுக்கு வெளியே இருந்து கொண்டு சத்தம் போட்டு முஹம்மது என்றார், சத்தம் போட்டு கதைப்பார்கள். அல்லாஹ் ஆயத்திறக்கிறார், இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇ ஹுஜராத். ஒரு அறைக்கு பின்னால் நீங்க வெளியே வரக்காட்டும் பொறுமை இல்லாம தூரத்திலிருந்தே அழைக்கிறார்கள் சத்தம் போட்டு நபியை உங்களை. அவர்கள் அக்ஸர் உள்ள யாகிலும், அவங்க சிந்திக்காத மனிதர்களாக இருக்கிறார், அதிகமானவங்க இருக்கிறாங்க. நீங்க வீட்டில் இருந்து உங்களோட வேலையை முடிச்சுட்டு வெளியே வருவதற்காக அதவாக ஒழுக்கமாக அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அது பொறுமை காப்பார்கள். ஆனால் அது அவர்களுக்கு நலமாக இருக்கும், சிறந்ததாக இருக்கும். வல்லாஹு கஃபூர் ரஹீம். பிழையாக தெரியாம மரியாதையை தெரியாமல் நடந்து கொண்டவர்களுடைய பாவங்களாக மன்னிக்குவனாகவும் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். நடந்து கொண்டவனோட செய்தி எல்லாம் மன்னிச்சுறான். இதுக்கு பின்னால் நீங்க நடக்காதீர்கள், எப்படி ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்கள். அன்னைக்கு அடுத்த ஆயத்தில் தான், இன்னல்லதீன ஆமனு யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மனிதர்களே, இன்ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபயின். நீங்க சமூகத்துல வாழும் போது யாராவது ஒருத்தரை பத்தி, ஒரு சமூகத்தை பத்தி, ஒரு குடும்பத்தை பத்தி, தனிநபரை பத்தி ஏதாவது ஒரு தகவல் உங்கள்கிட்ட கொண்டு வந்தால் ஃபதபையனும், அதை தீர விசாரிக்காம ஒரு முடிவு எடுக்காதீங்க. எவ்வளவு ஆகப்பெரிய பிரச்சனை, ஆகப்பெரிய முசீபத்து அவசரப்படுறது. அல்ல அஜலத்து மின ஷைத்தான், அவசரப்படுறது ஷைத்தான் இருந்து வருகிறது. உங்களோட பிள்ளை பத்தி யாராவது ஒரு கருத்தை சொன்னால் ஒரே அடிக்காதீங்க. உங்களோட மனைவியை பற்றி ஒரு செய்தி சொன்னாலும் நீங்க ஒரே அடியாக முடிவெடுக்காதீங்க. தீர அழகாக பண்பாக விசாரிக்க. உங்களோட பிசினஸ் பார்ட்னரை பத்தி யாராவது ஒரு தகவல் சொல்றாங்க, நீங்க ஒரே அடியாக முடிவெடுத்து பிரிஞ்சிடாதீங்க, தீர விசாரிக்க. இப்படி ஒரு செய்தி உங்களை பத்தி உங்களோட பார்ட்னராக இருந்தவங்க ரேட்டு இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாரு உடனே அவர் தெளிவில்லாமல் விளங்கெடுத்திருப்பார். உங்களை பத்தி தப்பான கருத்து சொல்லல, நல்ல ஒரு கருத்து தான் சொன்னாங்க, தப்பாக விளங்கியிருப்பார். உங்கள்கிட்ட வந்து நேரடியாக அந்த போல் சொல்லி இருப்பார். இந்த பார்ட்னர் எனக்கு இப்படி சொல்லணும், இவ்வளவு காலத்துக்கு நம்பி இருந்தேன், நான் இப்படி சொல்லுவேன், நான் நினைக்கவே இல்லை, ஏன் இப்படி முடிவெடுக்கிறீங்க, அவர் சொல்றது சரியா இல்லை, ஒரு கருத்து சொல்லப்பட்ட என்ன நீங்க தாக்கத்துக்கு நண்பா, நான் அப்படி சொல்லவே இல்லையே, நான் இப்படி செய்யவே இல்லையே, நான் சொன்னது இதைத்தான், நான் எப்படி வழங்கிட்டான், அவன் எங்க தான் கேட்டுட்டா இருந்தாலும் தெரியாது. அவனுக்கு தகவலை சொல்றது தீர விசாரிக்க. தீர விசாரிக்காமல் அவன் சொன்ன கருத்தை எடுத்து மட்டும் முடிவாக்கிக் கொண்டு அந்த பார்ட்னர் பற்றி விசாரிக்காம உண்மையாக இருந்து கொண்டு நாளுக்கு நாள் துறவாகிறான், நாளுக்கு நாள் இறக்கத்தை இல்லாமல் ஆக்குறான், விரோதத்தை காட்டுறான், பிரியமாக்குறான். இப்படி முடிவெடுக்க வேண்டாம். யாராவது ஒரு தகவல் உங்கள்கிட்ட
தீர விசாரிக்காமல் நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் அதற்கு பதிலடி கொடுத்ததற்கு பின்னால் அந்த செய்தி பிழையானது என்று பிறகு உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் மறுத்துவீர்கள், நீங்கள் மனம் நோக்குவீர்கள். அதனால் வருமுன் நீங்கள் தீர விசாரித்து முடிவெடுங்கள் என்றால் இந்த சமூகத்திற்கும் எல்லா காலத்துக்கும் நல்ல ஒரு எழுச்சியை ஏற்படுத்துகிற குடும்ப பற்றையும் குடும்ப உறவை பாதுகாப்பதற்குரிய அருமையான வழிகாட்டுதல் தான் இந்த அத்தியாயத்தை சொல்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அண்ணா அதுக்கு பின்னால் தான் இப்போது ஓதிய வசனம் வருகிறது. சூரத்துல் ஹுஜராத்தில் ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்த பகுதியில் தான் வாலிபு ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் மக்களே. இந்த ஆயத்திறமைக்குள்ள இருந்த ஆட்களை பார்த்தெல்லாம் சொல்றாங்க, வாலிபு அறிந்து கொள்ளுங்கள், அன்னஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்கள்கிட்ட இருப்பது அல்லாஹ்வுடைய ரசூல், சும்மா அல்ல. அவர் மக்காவிலே அப்துல்லாவுக்கு மகனாக, ஆமீனாவுக்கு மகனாக, ஒரு பிள்ளையாக பிறந்த ஒரு எங்களை மாதிரி உள்ள எல்லா உணர்வும் எல்லா விதமான அந்த தன்மையும் உள்ள ஒரு மனிதர் அவர். ஆனால் மெசஞ்சர் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர். உங்கள்கிட்ட இருப்பது அல்லாஹ்வுடைய ரசூல். அவரை நீங்க சாதாரண ஒரு பார்வையில பார்க்காதீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற மதிப்போடு அந்தஸ்தோடு பாருங்கள். அவர் சாதாரண மனிதர் தான், எங்களை மாதிரி எல்லா உணர்வும் உள்ள ஒரு மனிதர் அவர், மனிதர் அவர். ஆனால் அவர் மனிதன் புனிதர் அவர். சாதாரண மனிதர் தான், எங்களை மாதிரி மனிதர் தான். அவருடைய கால குணக்குத்திப்பட்ட நோகும் எனக்கு முகலுக்குள்ள பலவீனம் வருது. நன்மைகளும் மறந்து கொள்வதை போல அவர் மறதியாளர், மறக்கும். ஆனால் அல்லாஹ் குர்ஆனுடைய வஹியை மறக்கூட மாட்டார். சனுக்குலிக்கு ஃபனதன்சா, நாங்க வஹியை ஓதிக்காட்டி போட்டு நீங்க மறக்க மாட்டீங்க, மறக்க மாட்டீங்க என்று அல்லாஹ் உத்தரவாதப்படுத்துறதுக்கு பின்னால நபிக்கு இப்படியான மறக்கும் தானே, குர்ஆனை விடுபட்டு தானே இப்படியா வந்து எங்களோட ஒப்பீனியன், எங்களோட சொந்த பகுத்தறிவு போடப்படாது. அல்லாஹ் சீல் பண்ணிட்டான், சனுக்குலிக்கு ஃபனதன்சா, நாங்க வஹியை உங்களுக்கு ஓதிக்காட்டி போட்டு நீங்க மறக்க மாட்டீங்க. அப்ப மறந்திருப்பாரு என்று டவுட் ஒன்று கொண்டு வந்தால் அவருடைய ஈமான்ல பலவீனம் கண்ணியமான சொல்வது. அதனால ஹதீஸ் மறுப்பு கொள்கைகள் பேசப்பட்ட பகுதிகள் இப்படி ஒன்று நம்பினால் நபிக்கு வஹி மிஸ் ஆகி போன மாதிரி ஆகிடும். அதனால இந்த ஹதீஸை மறுக்கணும், இதை மறுக்கணும். இந்த ஹதீஸை நம்பினால் நபி ஹதீஸ்ல குர்ஆனுடைய வஹீல மிஸ் ஆகி போன மாதிரியான எண்ணங்கள் வந்துடும். அதெல்லாம் ஈமான்ல பலவீனம் கண்ணியமான சொல்வது. இந்த ஹதீஸை நம்பு, அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத்தை நம்பு, சனுக்குலிக்கு ஃபனதன்சா, நாம நபியை உங்களுக்கு வஹியை ஓதிக்காட்டி போட்டு நீங்க மறக்க மாட்டீங்க. அந்த மறதி என்ற சுபாவம் நபிக்கு இருக்கிறது. ஆனா வஹிய அல்லாஹ் இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன், நாங்க இறக்கின வஹியை நாம பாதுகாப்போம் உத்தரவாதம் அளித்தால் நபிக்கு எந்த விதமான எந்த சோகம் இல்லாத, எந்த நிலைமை எந்த பலவீனம் ஏற்பட்டால் வஹி தப்பாது. ஏன்? வஹியை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் கையெழுத்தில் இருக்கிறார். சொல்றாங்க நபிகள் அவர்கள் சொல்வது வைக்கிறாங்க, ஒரு ஆயத்து மிஸ் ஆகிடுது, அந்த ஆயத்தை தப்பி போனது தொழில் முடிச்சாங்க. சொல்லலாம் கேட்டாங்க, தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால் உபய் இருந்தாரா, பின்னால் உபய் கூட காப்பி இருந்தாரா, போய் அரசு சொல்லலாம், ஏன் எனக்கு திருப்பி தரல என்று கேட்டாங்க. சொல்லலாம் வஹீல ஒன்றும் மறக்காம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பி 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 திருத்துவார். கடைசியாக நபிகளார் மௌத்தாவுக்கு 9 நாள் இருக்க வஹியுடைய நிரப்பம் வருகிற நேரத்தில் கடைசி ரமலான் 2 முறை முழு குர்ஆனை நபிக்கு ஓத வச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சரி பார்க்கணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத வச்சு அவர் ஓத ரசூலுல்லாஹ் சரி பார்க்கணும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் A to Z குர்ஆனுடைய முழு வசனங்களை சுப்ஹானல்லாஹ், இந்த குர்ஆன்ல இருக்கிற முழு வசனம் தப்பாம லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பார் என்று வந்தால் அல்லாஹ் குதிரத்துள்ளவர் அல்லாஹ், யாருக்கும் சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் வந்தால் ஈமான் பலவீனம் கண்ணியமான சகோதரர்களே. அல்லாஹ் நபி சஹாபாக்கள் பல பேரை வச்சு முழு குர்ஆனை ஓதி காண்பிச்சார். அங்க சபையில இருந்தால் தான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் இளம் வயதுள்ளவராக இருந்தார், குர்ஆன் மரணம் என்று ஹாஃபிஸ் அவர். அந்த சபையில இருந்த ஸைத் இப்னு சாபித் அவரைத்தான் நபியுடைய மௌத்துக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசனை பண்ணி குர்ஆன் உபதேசிக்கிற பொறுப்பு கொடுத்தாங்க. ஏன் இவ்வளவு பக்கா ஹாஃபிலாக இருந்தார்கள். நபியுடைய சபையில இருந்து முழு குர்ஆனையும் கடைசியாக ஓதிய நேரத்தில் இருந்தார். ஏன் தெரியுமா? அந்த கடைசி நேரத்தில் இருந்து ஓதினத்துல இருந்ததுதான் இதில்
கண்ணியமான பெருமக்களே, அந்த கடைசியாக ஒப்பு வச்சதுதான் ஃபைனல். அதுதான் அந்த சபையில இருந்த செய்திமா சாபித்ததில் பிராணம் பாதுகாப்பாங்க. நீங்க பார்க்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 ரக்காத் தொழுக வேண்டிய சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் லுஹருக்கு இன்னொரு அறிவிப்புல அந்த ராவிக்கு வருது அசரு இல்ல லுஹரு 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு ஒரு இந்த தூண்ல இந்த ஷவர் தூக்கி சாந்திக்குமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூண்ல சாந்திக்கிறார். நம்ம முஸல்லாஹி தொழுக சலாம் கொடுத்ததோட மௌமுக்கு இமாமுக்குள்ள சப்ஜெக்ட் முடிஞ்சாச்சு. இன்ஃபிராத் இண்டிவிஜுவலாக அவர் அவங்கள செய்யணும் நம்மள செய்யணும். இமாம் சுப்ஹானல்லாஹ் சொல்ல காட்டும் மாமும் பார்த்துட்டு இமாம் சுப்ஹானல்லாஹ் தொடங்கி வச்சாதான் மாமுக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்றது. இதான் இந்த சமுதாயத்தின் பலவீனம், சமுதாயத்துக்கு தெளிவில்லாமல் இருக்கு பார்க்கலாம். இமாமுடைய வாயை பார்த்துட்டே இருக்கு. இமாம் திடீர்னு அவருக்கு ஒரு பயணம் ஒன்று இருக்கு. சுப்ஹானல்லாஹ் இல்ல அல்ஹம்துலில்லாஹ் இல்ல அல்லாஹ் அக்பர் இல்ல அப்படியே அவர் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் குட்டுதுவா ஆரம்பிச்சா மாமும் குட்டுதுவா வரைக்கும் மாறிட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி கூட்டுதுவா வர காட்டி இமாம் பின்பற்றணும் சப்ஜெக்ட் மனுஷன் காட்டப்பட்டிருக்கு. அவருக்கு தான் விளங்கி இருக்கிறாங்க. இது பிழை. தக்பீருல் இஹ்ராம் இருந்து தஸ்லீம் சலாமுக்கு வரப்பட்ட இமாம் பின்பற்றார். அதுக்கு பின்னால் அவங்க அவமானம் செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே இடத்துல சில எழுப்பி போயிட்டு அந்த சுவர்ல சாதிச்சிருப்பாங்க. அந்த தூர்ல சாதி 2 ரக்காத்துல சலாம் கொடுத்து தூர்ல சாதிச்சிருக்காங்க. அந்த ஹதீஸ் அறிவிக்கிறார் சொல்றாரு வஹரஜ சலாமுல் கௌம். அந்த சபையில இருந்த அவசரமான தேவைகள் உள்ளவங்க அவசரமான சலாம் கொடுத்து 2 ரக்காத்துல சலாம் கொடுத்து போய்க்கிட்டாங்க. அவங்களாம் ஏன் சட்டங்கள் மாற்றப்படுகிற நபியுடைய வஹீயுடைய காலத்துல 4 ரக்காத்துல வேண்டிய சட்டம் மாற்றப்பட்ட 2 ரக்காத் ஆகப்பட்டது தெரியாது என்று நினைச்சு போய்க்கிட்டாங்க சில பேர். சபையில இருந்தவங்க மௌனமாக இருந்தாங்க. அந்த சபையில இருந்த துல் எதை என்ற ஒரு சஹாபி, அது துல் எதை அந்த சஹாபினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க கிட்டவா யா ரசூலுல்லாஹ் அப்ப எப்படி அதமாக பணிவாக கேட்டிருப்பாங்க. எல்லாரும் மௌனமா இருக்கிறேன். அந்த அச்சங்களுக்கு மரியாதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அங்கிருந்து புரோட்டு சத்தம் போடுவேன். இந்த சூரத்துல் ஹுஜராத் உங்களை பண்படுத்தி இருக்கிற சுப்ஹானல்லாஹ். அங்கிருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் 2 ரக்காத் சலாம் கொடுத்தீங்க நீ பேசல. அந்த பாக அமைதியாக ஏன் வஅலம் அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ். நீங்க ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களிடத்தில் இருப்பது அல்லாஹ்வுடைய ரசூல். அந்த சபையில இருந்த துர்யத்தை என்ற சஹாபி கிட்டவா கேட்கிறாரு யா ரசூலுல்லாஹ் குஸிரத்தி ஸலாத்து அம் நஸீத யா ரசூலுல்லாஹ். தொழுகை 4 ரக்காத்தாக கடமையாக்கப்பட்ட 2 ரக்காத்தாக சுருக்கப்பட்டிருக்கிறார். இப்போ கபருக்கு 2 ரக்காத்தாக தான் ஆக்கப்பட்டது அல்லது நீங்க மறந்துட்டீங்களா யா ரசூலுல்லாஹ்னு கேட்டார். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க துக்ஸர் வலம் அன்ஸ. நான் மறக்கவும் இல்லை, தொழுகை சுருக்கப்படவும் இல்லை என்றார். உடனே நான் கிட்ட இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு யா ரசூலுல்லாஹ் 2 ரக்காத்துல தான் சலாம் கொடுக்கப்பட்டது இப்படியா? உடனே எழுப்பினாங்க ரசூலுல்லாஹ். எழுப்பி சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். நான் உங்களை மாதிரி ஒரு மனிதன். அன்சா கமா தன்சௌ. நீங்க மறக்கிற மாதிரி நானும் மறக்கிற சுபாவம் எனக்கு இருக்கிறது. அப்படி மறந்தால் எனக்கு நினைவுபடுத்துது. அந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் பேலன்ஸ் அந்த 2 ரக்காத்தை தொழுவிச்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்ததுக்கு முன்னால 2 சுஜூத் செஞ்சாங்க. மறதிக்கான சுஜூத் செஞ்சு சலாம் கொடுத்தாங்க. எதை சொல்கிறது? வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ். உங்கள்கிட்ட இருப்பது அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய வஹீயை சொல்கிறவர். அதனால மனிதர் தான், ஆனா மனிதர் மாணிக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர் புனிதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர் எல்லாத்தையும் காட்டிலும் அல்லாஹ்வுடைய நபி சிறந்த மனிதர், சிறந்தவர், அல்லாஹ்வுடைய மேலானவர். அன சய்யிது உல்தி ஆதம். நான் ஆதமுடைய பிள்ளைகள்ல தலைவராக இருக்கிறேன் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பத்தி அல்லாஹ் வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு லவ் யுதிஅக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ரி லஅலித்தும். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நீங்க ஒன்றுக்கு அல்லாஹ் ரசூல், அந்த அல்லாஹ் ரசூலுக்கு, அந்த அல்லாஹ் ரசூல் நீங்க சொல்ற பல ஆலோசனைகளுக்கு உடனடியாக அவர் கட்டுப்படுவாராக இருந்தால், நபி எப்படி செஞ்ச நிலைமை, அப்படி செஞ்ச நிலைமை, இப்படி இருந்த நிலைமை என்று ஒவ்வொரு அபிலாஷைகள்
நீங்க விரும்புறவைகள், நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் அவர் தலை முடிஞ்சு அவர் கட்டுப்படுவதாக இருந்தால் அனைத்தும் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. என்ன செய்ய சொன்னாங்க? நீங்க சொல்ற கருத்துக்களுக்கு அவர் உங்களுக்கு கட்டுப்படுவாராக இருந்தால் வகைதான் அவரை வழிநடாத்துகிறது. இல்லாட வகைதான் அவரை வழிநடாத்து. அதான் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ரசூல் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அவர் சொந்த அபிப்பிராயத்தை கதைக்க மாட்டார். அல்லாஹ் வகைதான் பேசுவார். கண்ணியமான பெருமக்களே, இந்த ஆயத்தை பாருங்க. அல்லாஹ் ரசூல் என்று அந்தஸ்தை சொல்லிட்டு அல்லாஹ் அந்தஸ்துக்கு போற நிலைமை நம்பிக்கை, மார்க்கத்தை உருவாக்குற அதிகாரம் நம்பிக்கை. நீங்க நினைக்கிற எல்லாத்துக்கும் அவர் கட்டுப்படுவாராக இருந்தால் அனைத்தும் நீங்க கஷ்டப்படுவீங்க. ஒரு கஷ்டமில்லாத நிலைமை ஆக்குறது அல்லாஹ். நீங்க ஆசைப்படுறவங்க இது மார்க்கமாக இந்த நல்லா இருக்கும், பகலெல்லாம் நோம்பு, இரவெல்லாம் நான் இரவு வணக்கம், காசியா இருக்குது, எல்லாரும் ஆசைப்படுறத செய்யணும், ஒரு நல்ல நாள் கிடைக்கும், இப்படி சொல்லுறது சொல்ல இன்னும் ஆனா அஸ்காக்கும் இல்லா எல்லாரும் காரணம் நான் அல்லாஹ் மிச்சம் பயந்தவன். 3 பேர் சமைப்பாரா நிறைய பட்டிகை இருக்கு. நான் குரான பிறக்கி ஒரு வசனத்தை எடுத்து நீங்க குரான ஹதீஸ்ல இந்த நிழல்ல இருக்கிறவங்க நீங்க நிறைய பயன் எல்லாம் குரான சுத்தி பார்த்தா ஒன்று கொண்டு பின்னி பிணைகிறார்கள். குரான் ஆயத்துக்கு நபியுடைய வாழ்க்கையை விளக்கமாக தான் இருக்கு. அதான் பண்பு. ஒரு வார்த்தையில ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கப்பட்டது, நபியுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? காணுங்க, நபியுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நபியுடைய வாழ்க்கைக்கான அல் குர்ஆன். நபியுடைய வாழ்க்கை மொத்தமாக குர்ஆனாக இருக்கு. குர்ஆன் ட்ரக்கிலிருந்து வெளியே போகிறது. நபியுடைய மொத்த வாழ்க்கை குர்ஆனாக தான் இருந்தது. ஒரு அன்பு வெளியே போகிறது. இந்த குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படாது. முரண்பாடு மாயவை விளங்குறா நீங்க விளங்குற விளக்கத்துல பிழை இருக்கிறது. அதுல குர்ஆன் ஹதீஸ் முரண்படுது. உங்களுக்கு அரபு விளக்கு இல்லையா? அந்த அரபு சொல்லுறது 2 அர்த்தம் இருக்கு. நீங்க ஒண்ணு புடிச்சிப்பீங்க. நீங்க குர்ஆனுக்கு அர்த்தத்தை அதுக்கு நேர்மாறாக புடிச்சா உங்களுக்கு முரண்படாது. மனோ இச்சையில தான் பிரச்சனை இருக்கு. கண்ணியமான சகோதரர் பாருங்க, அந்த 3 பேர் வாராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு. இந்த சபைக்கு வந்த உடனே ரசூல் வீட்டுக்கு பாருங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணக்கத்தை பத்தி கேட்கிறாங்க. அந்த இரவு வணக்க வழிபாட்டை பத்தி கேட்டா ஆயிஷா நாயகி திரைக்குள்ள இருந்து பதில் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நின்று வணக்கம் ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நபி குறிப்பிட்ட பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய நபி ஆல்வீகமும் நமக்கு நீண்ட நேரம் நின்று வணங்குவதாக இருந்தா முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இல்லாத நாங்கள் எவ்வளவு அவசியம் அல்லாஹ்வுடைய அருளபெறத்துக்கு. அப்ப உண்மையாக மெய்யாக நடிப்புக்காக தக்குவான உணர்வோடு இந்த 3 பேருக்கு 3 விதமான சம்பதங்களை விட்டுட்டு இதை நீங்க சொல்லுங்க நபி வந்தக்கா அப்படி சொல்லிட்டு போகலாம். ஆயிஷா உங்களுக்கு இது கேட்டு முடியாம கலைச்சா அதான் விஷயம். இந்த 3 நான் ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயம் சொல்லணும்னால் சொல்லுங்க செல்லாம சத்தம் போட்டு சென்று போய்க்கூடாது. கேட்டு அவர் சொல்லணும் பண்ணி தக்குவாவோடு வாழ்ந்த சஹாபாக்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டார் என்று உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட கண்ணியமான சஹாபாக்கள், நபியை கண்டவர்கள், நபியுடைய சூழலை நபியுடைய அஹ்லாக பார்த்தவர்கள், வகையுடைய வருகைய உணர்வுகளை கண்டவர்கள். அவங்க 3 பேர் 3 விதமான சம்பளங்கள் உண்டாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் அல்லாஹ் மிச்சம் நெருங்கோனும், என் மனைவிக்குள்ள கடமைகள் நிறைய செய்ய போகல, புள்ளை வரப்போல எனக்கு நிறைய அல்லாஹ் நெருங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் வாழ்க்கை முழுக்க அல்லாஹ் அர்ப்பணிக்க போறேன். கல்யாணம் சொன்னார். அடுத்த ஒரு சில காலமெல்லாம் நான் பகலில் நோக்கு போகிறேன். மற்றொரு சொன்னார் நான் இரவெல்லாம் என் நின்று வணங்க போகிறேன். 3 பேர் கரைச்சி போனதுதான் ஆயிஷா நாயகி வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டு போனாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த 3 பேரை கூப்பிட்டாங்க. சொன்னாங்க நீங்களா இப்படி காய்ச்சி போர் நடத்தாமலாம் காய்ச்சி சொல்லலாம். அதான் சொன்னாங்க நான் அஸ்தாஃபு பில்லாஹ் வல்லாஹி நான் அல்லாஹ்வை மிச்சம் பயந்தவனாக இருக்கிறேன். நான் இரவில் தூக்கம் செய்கிறேன், விழுந்தது தொழுகிறேன். நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன். நான் பகல செல்வாட்டம் முடிக்கிறேன், சில காலம் முடிதான் இருக்கிறேன். ஆனா இந்த உணர்வு உடைச்சாங்க சொன்னார்.
அப்ப என்ன கேட்டாங்கன்னா, நீங்க இறையச்சம் என்ற பேரில் நினைச்சதெல்லாம் உங்களுக்கு செய்யல, அப்படி நினைச்சது எல்லாத்தையும் செய்யலாம் என்று ஆசைப்படுகிற அபிலாஷைகளுக்கு நபிக்கு சரியென்று அக்செப்ட் பண்ணிடுறாரு, சரியென்று சொல்லலாது. அப்படி சொல்லியிருந்தால் அனைத்தும் நீங்க கஷ்டப்படுறீங்க. அல்லாஹ் இதை மார்க்கம் என்ற ஆக்கி நபியில விருப்பமும் இப்படித்தான் என்று ஆகினால் ஈமான்தாரிக்கு கஷ்டமாக இருக்கும். சில நாட்கள் ரசூலுல்லாஹ் 21 ஜமாஅத்தாக நபி தொழுதற்கு பின்னால் நோம்புகளாக இருந்தாங்க. 4 பேர் கூட்டிட்டு 4வது நாள் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வரவில்லை. மக்கள் பெருவெள்ளமாக திரளுகிறார்கள். சுபஹுக்கு தான் ரசூலுல்லாஹ் வராங்க. சில பேர் கணச்சு காட்டுறாங்க, குறைச்சு காட்டுறாங்க, நாங்க நிக்கிறோம் என்று காட்டுறாங்க. நீங்க எல்லாரும் எனக்கு சைக்கிளை காட்டுறது தெரியும், நான் வேண்டுமென்று தான் வராமல் இருந்தேன். நான் வந்து உங்களுக்கு ஜமாஅத்தாக தொடர்பு தெரிவிக்கப்பட்டால் அல்லாஹ் உங்கள் மீது இந்த தொழுகையை கஷ்டமாக்கி ஃபர்லாக்கினால் உங்களுக்கு சிரமமாக போய்த்திரும் என்று பயந்தேன் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும், உங்களுக்குள்ளே இருந்து அல்லாஹ் இன்னார தூதர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் ரசூல் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்க கஷ்டப்படுறால் உம்மத்தாகிய நீங்கள் கஷ்டப்படுவது, உங்களுக்கு சிரமம் வருவது அவரால் தாங்கலாது. அப்படித்தான் நபி அனுப்பினார். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய அமலை பற்றி ஒருத்தர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அஃபீ குல்லி ஆமின், உங்களுக்கு வசதியானவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றணும், ஹஜ்ஜுக்கு போறதுக்கு வசதிகள் ஹஜ்ஜை நிறைவேற்றணும் இப்படி சொல்லிட்டாங்க. உடனே கேட்கிறாரு, அஃபீ குல்லி ஆமின் யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருஷமும் நாம் ஹஜ் செய்யணுமா யா ரசூலல்லாஹ்? மௌனமா இருக்கிறார். திருப்பி கேட்கிறாரு, மௌனம். திருப்பி கேட்கிறாரு, மௌனம். ரசூலுல்லாஹ் கடைசியாக சொன்னாங்க, நான் ஆமின்னு சொல்லி இருந்தால் லவஜபத், அது கட்டாயமா போய் திருப்பி உங்களுக்கு சிரமமா போய் திருப்பி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஆயத்தை பாருங்க, இதுல நிறைய அற்புதமான செய்தியை சிந்திக்கலாம். நிறைய சிந்திக்கிறீங்க. நான் கேட்கிறேன் குர்ஆன்ல, அஃபலா யததப்பரூன அல்-குர்ஆன், அவங்க குர்ஆனை சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லாஹ் இதயங்கள்ல பூட்டு போடப்பட்ட லொக் பண்ணப்பட்ட இதானல்லாஹ் சொல்றார். சிந்திக்க 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 ஒரு அற்புதமான ஒரு முடிவு எனக்கு கிடைப்பது தெரியுமா? அந்த அற்புதமான ரப்பு அல்லாஹ் ஹஜ்ஜும் நாம் உயிரோடு இருக்கிறார். அல்லாஹ் பார்த்துட்டீங்களா? அல்லாஹ் கேட்டுட்டீங்களா? எங்களை வாழ வச்சுட்டீங்கிறார், எனக்கு அருள் செஞ்சுட்டீங்கிறார். அல்லாஹ் 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 என்ற அல்லாஹ் உள்ளுக்கு வரதுக்கு இந்த குர்ஆன் சரியான சப்போர்ட் பண்ணணும். சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை சிந்திக்க 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 நாங்கள் டவுன் ஆகும், பணிவாகும், நல்ல பணிவு தன்மை அஹ்லாக் வரும். பெற்ற ஆசைகளை விட சுவர்க்கத்துக்கு போகணும், என் பாவங்கள் மன்னிக்கப்படணும், பணிவாக வாழணும், இந்த பக்குவத்தை தாரது குர்ஆன். சுப்ஹானல்லாஹ், இந்த ஆயத்துல பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அப்ப நீங்க நபியே உங்கள்ட்ட இருக்கிறாரு, அவர் நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டால் அனைத்தும் நீங்க சிரமப்படுவீங்க. மனித உணர்வுடன் இந்த மார்க்கம் அமைந்திருந்தால் சிரமமா பெற்றோம். நீங்க இப்படி செஞ்ச நல்ல ஆசைப்படுறீங்க, அவர் கட்டுப்பட மாட்டார். அல்லாஹ் வகை அவர் கொண்டு அப்துல்லா இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபியை சொல்லவும் இல்லை. அவர் பகலெல்லாம் நோன்பு, இரவெல்லாம் கியாமுல் தூங்குறது, பகலெல்லாம் நோன்பு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டு அவராக காட்டிக்கொள்ளவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமை பேசுறதுக்கு மார்க்ஸ் ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து வரல, தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெசேஜ் கிடைக்குது, இன்னார் இப்படி நடக்கிறாரு. அப்பதான் கூப்பிட்டு கேட்டாங்க, எனக்கு மெசேஜ் ஒன்று கிடைச்ச, எனக்கு தசுபுன் நஹார் வதுகுமுல் லைல், நீங்க பகலெல்லாம் நோன்பு பிடிக்கிறீங்க, இரவெல்லாம் நீங்க நின்று வணங்குறதாக, ஓய்வில்லாத இபாதத்தை செய்வதாக கேள்விப்பட்டேன். பலா யா ரசூலுல்லாஹ், ஆம் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அல்லாஹ் காப்பாற்றணும், இஹ்லாஸ் எப்படி பாதுகாக்கணும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வந்து காட்டிக்கொள்ளல அவர். இப்படி படிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கிறாங்க சொன்னாங்க. நாங்க தர்மம் பண்ணி செஞ்சு ஹசரத் ஒரு சொல்லி கொடுத்துக்கு தாண்டி சொல்ல மாட்டோம். ஒரு சும்மா சொல்லி கொடுறாங்க. ஹசரத் கிறிஸ்டியன் மார்க்ஸ்காரே அல்லாஹ் மார்க்ஸ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நபி கிட்ட சொல்றத வச்சு அல்லாஹ் நபி விரும்பிட்டாரு என்று வந்தால் அன்றைக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்ற நபி நேசிக்கிறார்கள். ஆனால் நபி நேசிக்கிறதுக்கு முன்னால் என்ன அல்லாஹ் நேசிப்போம் இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்காக இருந்தால் மாத்திரம் தான் அல்லாஹ் நேசிப்பார். நபி நேசிப்பார். கண்ணியமான பெருமக்களே, உடனே அந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அலா தஸால் அபூ இபாதத் செய்யாதீங்க. நீங்க மாதத்துல 3 நாள் குடிங்க, இரவுல தூங்குங்க, நின்று வணங்க எழுதி நின்று வணங்க. உன கண்ணுக்கு செய்யணும் ஹக்கு இருக்குது, உடலுக்கு செய்யணும் ஹக்கு இருக்குது, வயிற்றுக்கு மனைவிக்கு செய்யணும் ஹக்கு இருக்குது, உன விருந்தாளிகளுக்கு செய்யணும் ஹக்கு இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு நீங்க மாதத்துக்கு அப்போ சொன்னாரு, சக்தி இருக்குது யார் சொல்லலாம், மாசத்துல 3 நாள் சிம்பிள் கேஸ் வந்து நம் நாளெல்லாம் காலமெல்லாம் ஒவ்வொரு நாள் முடிச்சிருக்கு, மாசத்துக்கு 3 நாள் மட்டும் அப்படி என்று ரசூல் சொன்னோடனே அவர் சொல்றாரு. அப்புறம் சொல்றாங்க சும்சியாமையா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சவங்க குடிங்க, ஒரு நாளைக்கு நோம்பு இல்லை விட்டுட்டு குடிங்க. அப்ப அது பாரம்பரியத்தாங்க அதை காண கூட்டப்படாது. அந்த உணர்வு ரசூலுல்லாஹ் வஹியால் நெருப்படுகிறார். உணர்வுகள் எல்லாத்துக்கும் நபி கட்டுப்பட்டு அதை மார்க்கமாக்கி இருந்தால் அனைத்தும் நீங்க வருத்தப்படுவீங்க. கண்ணியமான சகோதரர்களே, அதுக்கு பின்னால் அவர் இளம் வயதில் இருந்து காலமெல்லாம் ஒரு நாள் நோம்பு இல்லை, நபி மௌத்தாயிட்டாங்க. இவர் வயது இருந்த காலம் வர காட்டும் விடாம கண்டினியூவாக நோம்பு பிடிச்சார்கள். ஒரு நாள் நோம்பு விடாம அப்படி பிடிச்சிட்டு வார நேரத்தில் வருத்தப்படுகிற காலம் வயதானதுக்கு பின்னால் கலப்பா கபீர ஹதீஸ் வந்து ஒரு வயதான காலமானதுக்கு பின்னால ஒரு நாள் நோம்பு பிடிச்ச ஒரு நாள் நோம்புன்றது ரொம்ப கஷ்டமாயிருக்கு. நபியில காலத்துல வச்சிருந்து கண்டினியூவா வச்சுட்டாங்க. உடோமையா நபி இல்லதானே விட்டு போட்டோம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவருக்கு வருத்தம் இப்போ ஒரு நாளைக்கு நோம்பு பிடிச்ச ஒரு நாளைக்கு நோம்புன்றது இந்த வருத்தமான வயதான காலத்துல சொல்றாரு, யாரை தனி கபில் துருஃப்ஸத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் நபி எனக்கு அன்பு தந்த சலுகையை நான் ஆரம்பித்து நடைமுறைப்படுத்தி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்று கைசேதப்பட்டாரு என்று சொல்றாங்க. அதுதான் இந்த ஆயத்துல சொல்றாங்க, மக்களே மனிதர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ரசூல் லவ் யுதீஉக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ரி லஅனித்தும், நீங்க சொல்ற விஷயம் எல்லாத்துக்கும் அவர் கட்டுப்பட்டு உங்களை திருத்தாம நீங்க சொல்ற சரியாக கட்டுப்பட்டு இருந்தால் லஅனித்தும் நீங்கள் ஆர்வப்படுத்தப்பட்டிருப்பீங்க. என்ன எந்த மூவிலும் சரியா சேர்த்த பார்க்கிறது அர்த்தமா இருக்கு. இருந்தாலும் அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஆர்வப்பட்டீங்கிறதுக்காக வேண்டி மார்க்கமாகாது, உங்களோட ஆர்வத்துக்காக வேண்டி எல்லாம் அல்லாஹ் அருளப்பட்டு தராது. அல்லாஹ் நபியை பின்பற்றதுல உங்களுக்கு அல்லாஹ் அருள் இருக்குது. உங்களோட ஆர்வத்தை அல்லாஹ் பாராட்டுற பாருங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் சொல்றாங்க, வலாகின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான் என்றால் இந்த ஆர்வத்தை தந்தது உங்களுக்கு அல்லாஹ் தான். ஹப்பப இலைக்குமுல் ஈமான், உங்களுக்கு ஈமான் அல்லாஹ் கல்புல விருப்பமாக்குறது அல்லாஹ் தான். நீங்க ஈமான்தாரியாக இல்லை. நாங்க நீங்க சொல்ற ஜமாத்தோட ஆர்வத்தோட ஜமாத்தை தோல்விக்கு வருகிறோம்னா இதற்கு அந்த ஆர்வத்தை தந்தது அல்லாஹ் தான். அதனாலதான் ஈமான் விஷயத்தை யாரும் பெருமை பேச மாட்டாங்க. எக்கட ஒரு நாள் முகாம் விசா இல்லை, எக்கட ஒரு நாள் தகஜத்து விசா இல்லை, நெக்கண்டா இப்படி நான்டா இப்படித்தான் நான்டா இப்படித்தான் பெருமை பேசுறாங்க. நீங்க யாருக்கையாவது பெருமை பேசி பாருங்க, உங்களை அறியாம நீங்க அமல் இருந்து தூரமாகுவீங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் பாலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான், ஈமான் அல்லாஹ் உங்களுக்கு விருப்பமாக்குறது அல்லாஹ் தான். வஸய்யனஹு உங்களோட கல்புல ஃபீ குலூபிக்கும், உங்களோட உள்ளத்துல பிரகாசமாக்கி அழகாக்கினது அல்லாஹ் தான். அதுபோல சொல்றாங்க, வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர, உங்களோட உள்ளத்துல குஃப்ர வெறுப்பாக்கினது அல்லாஹ் தான். வல் ஃபுசூக, பாவம் செய்யறத வெறுப்பாக்கினது அல்லாஹ் தான். வல் அஸ்யான், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும்
இப்படி ஆயிடுச்சு, நான் குர்ஆன் சுன்னாக்கு மாத்தமா பேசிட்டேனே, குர்ஆன் சுன்னாக்கு மாத்தமா நடந்துட்டேனே, குர்ஆன் சுன்னாக்கு மாத்தமாக நான் பிசினஸ் பண்ணிட்டேனே, குர்ஆன் ஹதீஸுக்கு மாத்தமாக நான் மாறி செஞ்சிட்டேனே, அந்த மனசுக்கு வெறுப்பாக மனசுக்கு பயமாக இருக்கும்னு அல்லாஹ் சொல்லி பாருங்க. அவதான் நேரான மனிதர்கள். ஈமான் என்ற விருப்பம், அமல் என்ற விருப்பம், பாவம் என்ற வெறுப்பு, இந்த விபத்தான இந்த மனநிலை வந்தால் அதான் வெற்றியாளர்கள் நேர்வழிப்பட்டு கடைசியை சொல்றாங்க. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைச்ச அருள். உங்களுக்கு தௌஹீத் கிடைச்சது, உங்களுக்கு குர்ஆன் சுன்னா பின்பற்ற பாக்கியம் கிடைச்சது. பிதஅத் என்ற வெறுப்பு, ஷிர்க் என்ற வெறுப்பு, ஏன் அல்லாஹ் ரசூல் வெறுக்கிறது. வல்லாஹு அலீமுன் ஹகீம். இந்த எல்லாவற்றையும் அறிந்தவன், உள்ளங்கள் அறிந்தவன், மனிதர்களுடைய செயல்பாட்டை அறிந்தவன், உணர்வுகள் அறிந்தவன், எல்லாம் ஞானம் உள்ளவனாக இருக்கிறான். இந்த ஆயத்துகளை கொண்டு நீங்க சொல்ல முடிஞ்சாங்க. திரும்ப வாசிப்பாங்க. அல்லாஹ்